எனக்கு வாழலாம் என்று ஆசையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. என்னுடைய லைஃப்பில் நான் சூழ்நிலையால் அடங்கியிருக்கேனே தவிர யாருக்கும் பயந்தெல்லாம் இல்லைங்க. என் லைஃப்பில் எல்லாம் கிடைக்கும்ன்ட்டு நான் வாழறதை விட எதுவுமே வேணான்ட்டு வாழ்ந்துட்டு போயிடலாங்க. இதுதாங்க வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. பிறகு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது யாரும் உங்களுக்கு சிலைலாம் வைக்க போகிறது இல்லைங்க. நாம் ஆசைப்பட தகுதிலாம் தேவையில்லைங்க. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கானதுன்னு ஒன்று இருந்தால் அது சத்தியமாக உங்களை தேடி வருங்க. எப்பவும் மனசு நடந்துடாதுங்க. ஒரு பெண்ணு அன்பு பாசம்னா பைத்தியம் போல் காட்டுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை வெறுத்துட்டாருன்னா வாழ்க்கை முழுதும் அவளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு பெண்ணு மனசில் அன்பு பாசம்லாம் வர்றது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறமா வெறுத்துட்டாருன்னா அது வரவே வராது வாழ்நாள் முழுக்க. இது உண்மையாக இல்லைன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வருத்தப்படவே கூடாதுங்க. நீ என்னோட இருப்பியா இரு, பேசுறியா பேசு, இல்லை போறியா போய்கிட்டே இரு. இதுதாங்க வாழ்க்கை. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. நாம் மட்டும் எல்லோரையும் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுதாங்க நம்மளோட சூழ்நிலையான வாழ்க்கை. இந்த உலகத்தில் புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஏசப்பாவோட யாருமே இல்லை. இதை மனசில் முழுமையாக ஏற்றுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.